லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அர்த்தம் இப்படி வெட்டு. அப்படிதான். இந்தா கட் பண்ண. என்ன நின்னுட்டே இருக்க? உட்காரு. வா சாப்பிடு. அம்மா இல்லம்மா. வா வா. வேணாம். அம்மா சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடு முதல்ல. பரவாயில்லம்மா. வானதி, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு தான். தூங்குற நேரத்துல என்ன தேவைப்படும்? நீ போய் படு. இல்ல பரவாயில்லம்மா, நான் இங்கே இருக்க, உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. படுன்னு சொல்றேன்ல. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்கம்மா. வரேன். சரி, நீ போய் தூங்கு. இப்ப வீக்கம்லாம் இல்லைல்லம்மா? ஓகே தான். ஐயா பாண்டியா, சொல்லுங்க. போயிட்டு வர வரைக்கும் நீ இங்கே இரு. நான் போய் என்னன்னு பார்த்து போய் பார்த்துட்டு வாங்க. சரியா?
என்ன ஊத்து ஊத்து பாக்குற? அடையாளம் தெரியலையா? நான் தான் சாமி கண்ணு வந்திருக்கேன். ஓ, சாமி கண்ணுவா? அடையாளமே தெரியல. சின்ன வயசுல பார்த்தது. உட்கார் 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 உட்கார். இப்ப எப்படி இருக்கேன்னு சொல்லு. சும்மா ஜம்முன்னு இருக்கனா இல்லையா? உனக்கு என்னப்பா, ராசா வீட்டு கண்ணுக்குட்டி நீ. சரி, என்ன சாப்பிடுற நீ? சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ணல. ஆமா. அது என்னன்னா, நம்ம வகையரா பொண்ணு சமீபத்துல எனக்கு அறிமுகமாச்சு. வானதின்னு பேரு. நம்ம குலதெய்வம் எல்லாம் அது மேல வருது. அவ அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க நானும் ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு 2 பொண்ணுங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். அதுல ஏதாவது காணாம போயிருக்கா? என் 2 பொண்ணுங்களும் கல்யாணமாகி குடும்பம் குட்டியோட சந்தோஷமா இருக்கிறாங்க. சாமி கண்ணு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. பெத்தவங்க இருந்து குழந்தை காணாம போனா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா குழந்தை இருந்து பெத்தவங்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே. அதுக்குதான்ப்பா அல அலன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஆறுமுகம், நம்ம தலைக்கட்டுல வானதி வயசுக்கு யார் அப்பா அம்மாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டேன். மொத்தம் 70 பேர் இருக்காங்க. எல்லார்கிட்டையும் விசாரிக்க முடிவு பண்ணி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சில பேர் ஊர்ல இல்ல, சில பேர் செத்து போயிட்டாங்க, சில பேருக்கு பெண் குழந்தையே இல்ல. இப்பதானே சொன்னேன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு. இல்ல ஆறுமுகம், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிச்சே ஆகணும். கண்ணம்மா, ஏன் சாமி கண்ணு, மோர் சாப்பிடுறியா? ஆமாப்பா, நல்ல பெரிய சொம்புல எடுத்துட்டு வர சொல்லு. உச்சி வெயில் மண்டையை பொழக்குது. கண்ணம்மா, ஒரு சொம்புல சீக்கிரம் மோர் கொண்டு வா. நானும் விசாரிச்சு பார்க்கறேன். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நம்ம வகைராவில் பெண் குழந்தைங்க காணாம போன சம்பவம் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி இருந்திருந்தா எப்படியாவது விஷயம் வெளியில வந்திருக்கும். குடுமா, எடுத்துக்க சாமி கண்ணு. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கு? ராஜேஸ்வரியோட மருமகாவ. திருச்சி அநாத ஆசிரமத்துல இருந்து ஒருத்தர் தத்து எடுத்துட்டு போய் வளர்த்திருக்காரு. ஆறுமுகம், மோர் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது பாரு ஆறுமுகம், நல்லா யோசிச்சு பாரு. ஏதாவது யோசனை வந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. அப்ப நான் வரட்டுமா? சரி சாமி கண்ணு, வரேன். நல்லது. வண்டி எடுப்பா. இருப்பா இருப்பா, அவசரப்படாத. ஐயா, ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வரும்.
நில்லு கண்ணம்மா. ஆ? என்ன தெரியுதா உனக்கு? என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியாமலா என்ன பார்த்ததும் உன் கை கால்லாம் நடுங்குச்சு? அது வந்து அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஐயா, எனக்கு அந்த குழந்தைய பத்தி ஒன்றும் தெரியாது. நான் வீட்டுக்கு போனோம், என்னை விட்டுருங்க. நில்லு கண்ணம்மா. நீ எதையோ மறைக்கிறேன்னு தெரியுது. என்னன்னு சொல்லிட்டு போ. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஓ அப்படியா? பாண்டியா, ஐயா. வண்டியில கோயில் பிரசாத பை இருக்கு. சரிங்கய்யா. அதோட தாம்பாளத்தை எடுத்துட்டு வா. எடுத்து வரையா. ஐயா. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு எரியிற கற்பூரத்து மேல சத்தியம் பண்ணு. உனக்கு எதுவும் தெரியாதா? இனிமே நீ எதையும் மறைக்க முடியாது. உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லு. சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? ஐயா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க ஐயா. ஐயா, நான் சொல்ற உண்மைய நான் தான் சொன்னேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் ஐயா. ம். நான் ராமநாத பண்ணையார் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஐயா. அவர் பொண்ணு யாரையோ விரும்பி வீட்டுக்கு தெரியாம கர்ப்பம் ஆயிடுச்சு. கர்ப்பமான கொஞ்ச நாள்லயே அவ புருஷன் நாண்டுகிட்டு செத்து போயிட்டதா சொன்னாங்க ஐயா. ராமநாத பண்ணையார் பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரியா. அவளுக்கு அழகான பொண்ணு பிறந்துச்சியா. யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய என் கையில தூக்கி கொடுத்து ஆத்துலயோ குளத்துலயோ தூக்கி போட்டுருன்னு சொன்னாரியா. அந்த குழந்தைய பார்க்க எனக்கு பாவமா இருந்ததுங்க ஐயா. என்னால அதை கொல்ல முடியல. அதனால அந்த குழந்தைய திருச்சி ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டு ஆத்துல போட்டுட்டேன்னு அவங்க கிட்ட பொய் சொல்லிட்டேன் ஐயா. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டேன்யா. இதாங்க ஏன் நடந்தது. வானதியை கொண்டு வந்து போட்டது யாருமா? அது ஒரு மாசி மாசம் அதிகால ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தது. அக்கம் பக்கம் பார்த்துட்டு குழந்தைய வாசல்ல போட்டு போயிட்டா. அப்போ அது வானதி தான். இந்த சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 22 23 வருஷம் இருக்குங்க ஐயா. ராமநாத பண்ணையார் வகைராவ பெருசா எனக்கு பழக்கம் இல்லை. அவரோட மக எப்படி இருப்பா? ஐயா, எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா. அவங்களோட பழைய போட்டோ ஒன்று இருந்துச்சு, தேடி பார்த்து எடுத்து கொடுத்துறேங்க ஐயா. சரி வா போலாம். இங்கதான் ஐயா. வாங்க ஐயா. ஐயா வாங்க ஐயா. வாங்க ஐயா. இப்படி உட்காருங்க ஐயா.
ஐயா ஆ, இவங்க தான்யா. இவ பேரு கிருஷ்ணவேணி தானே? ஆமாங்க ஐயா, கிருஷ்ணவேணி அம்மா தான். வெளிநாட்டுல இருந்தா இப்ப வந்திருக்கா போல இருக்க. கோயிலுக்கெல்லாம் வந்தான்னு தம்பி சொன்னான். வானதிக்கு சாமி வந்து காட்டு பக்கம் அவளை கூட்டிட்டு போச்சுன்னு சொன்னாங்க. ம். ரொம்ப நன்றிம்மா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீ சொன்னல, அதையே நான் உனக்கு சொல்றேன். இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். என்ன சரிங்க. புரிஞ்சுதா? இந்தா பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடு. ஐயோ வேண்டாம்யா. அட புடிமா. அப்ப நான் வரட்டுமா? வாங்கய்யா. ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. எல்லாம் நம்ம குலதெய்வத்தோட அருள் தான். நம்ம சாமி வானதி கோடீஸ்வரின்னு சொன்னது நிஜம்தான். ராஜேஸ்வரிக்கு சமமான பணக்காரி தான் கிருஷ்ணவேணியும். ஆமாங்கய்யா. யார்கிட்ட இந்த விஷயத்த முதல்ல சொல்லலாம்? கிருஷ்ணவேணி அவ்வளோவா பழக்கம் இல்லை. ஆனா பழகுன கொஞ்ச நாள்லயே என் மேல அன்பும் அக்கறையும் கொண்ட மனுஷி ராஜேஸ்வரி. அவங்க கிட்ட தான் இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும். ஆமாங்கய்யா. ஐயா எப்படி இருக்கீங்க? ஐயா ஹலோ 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 கேக்குதா? ஹலோ 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 ஐயா கேக்குதா? ஐயா கேக்குதா? ஹலோ கேக்குதாம்மா? ஒரு சந்தோஷமான விஷயம். ஹலோ ஐயா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ கேக்குதாம்மா? ஐயா லைன்ல தானே இருக்காரு. ஹலோ கிருஷ்ணவேணி நம்பரை வாங்க சொன்னேன், வாங்கினியா? இருக்கியா? சரி, அதை போட்டு கொடு. பொண்ணை தொலைச்சவகிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு இருக்கு போல இருக்கு. லைன் போதா? ரிங் போதியா? இந்தாங்கய்யா. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ 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 ஹலோ, நீங்க பேசுறது சரியா கேட்கல. யார் பேசுறீங்க? ஹலோ ஐயா, இந்த இடத்துல சிக்னல் கிடைக்காது போல இருக்கு. ஹலோ ஆமாடா, எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு? நேரா போய் கிருஷ்ணவேணி கிட்ட சொல்லிட்டு அப்புறம் ராஜேஸ்வரி கிட்டயும் வானதி அப்படியே கிட்டயும் செஞ்சிடலாம் ஐயா. வா போலாம். சிக்னல் கிடைக்கிற இடத்துல கார் நிறுத்து. கிருஷ்ணவேணிக்கும் ஃபோன் பண்ணோம், ராஜேஸ்வரிக்கும் ஃபோன் பண்ணோம். ரெண்டு பேருக்குமே சிக்னல் கிடைக்கல. நாம வானதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். சரிங்க. ஃபோன் போட்டு கொடு. இந்தங்கய்யா.
நல்லா இருக்கீங்களா? அம்மாடி வானதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். நாளை காலையில வரேன். என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? என்னன்னு இப்பவே சொல்லுங்களேன். நீ கேட்கும்போது சொல்லாம இருக்க முடியுமா? அங்க இங்க தேடி அலைஞ்சு உன்னை பெத்த அதிர்ஷ்டக்கார அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்.